ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். வணக்கம். அதாவது வீடுகளில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டின பிறகு நிறைய சண்டை வருது, சச்சரவு வருது, பிரச்சனை வருது, நிம்மதி இல்லாமல் வருது. இந்த 13 வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு இம்சை வந்துக்கிட்டே இருக்குது. கீழே விழுகுது, அடிபடுது, நோய் வருது, அதுக்கப்புறம் அடிக்கடி உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்படி நிறைய மந்திரிச்சு தாயத்தை கட்டுறாங்க. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா, நிறைய பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும். ப்ராணிக் ஜென்ரேட்டர் தான் வீடு. அதுதான் வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதனால் மனையடி சாஸ்திர பிரகாரம் வீடு கட்ட வேண்டும். இன்றைக்கி நிறைய வீடுகளில் மனையடி சாஸ்திர பிரகாரம் வீடு இல்லை. வெளியளவும் சரியில்லை, உள்ளளவும் சரியில்லை. நாம் படம் வரைஞ்சி கொடுத்து எல்லாம் போட்டாலும் கட்டுவார்கள் மனம் போன போக்கிலே கட்டுகிறார்கள். இப்போ சென்னை போன்ற பெரு நகரங்களில் 13 அடி வைத்து கட்டுகிறார்கள் ஹால். 14 அடி ஹால் இருக்குது, 15 அடி ஹால் இருக்குது, 12 அடி வைத்து ரூமுகளை போடுறாங்க, 12 அடி. அப்போ அதெல்லாம் என்ன வீடுகளுக்குள்ளே 1:2ங்கிற ரேஷியோவில் சரியான அடி அளவுகள் இரண்டும் இணைந்து அவைகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் பொழுது அது அந்த அறைகளுக்கு தக்கபடி பண்ணி கொடுக்கும். ஒரு இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளவு ஆக்சிஜன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற லா இருக்குது. அதனால் ஒரு சட்டையை நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக தைச்சான் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் ஃபிட்டடாக இருக்கும். ஷோல்டர் இறங்கி வயிறு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருந்தால் சட்டை போட முடியாது. அது மாதிரி அறைகளுக்குள் ஒத்திசைவு அப்படிங்கிற மாதிரியான அளவுகள் இருக்கணும். முரண்பாடு உள்ள அளவுகள் சரியாக வருவது இல்லை. அதனால் நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், நோய்கள், ப்ராப்ளம், கணவன் மனைவி ஒழுக்கக்கேடுகள் இவையெல்லாம் வருது. இப்படி இருக்கும்போது கேது என்கிற ஒரு விஷயம் தடங்களாக இருக்கும். தடை எதெடுத்தாலும் தடை, எதெடுத்தாலும் தாமதம், எதெடுத்தாலும் ஆகாது விளங்காது அப்படின்னு சொல்கிற சாமி என் வீட்டுக்காரி. எதுக்கெடுத்தாலும் இடைஞ்சல் கொடுக்குறா. நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அவள் காது கொடுத்து கேட்கவே மாட்றா. முட்டாத்தனமாக முரட்டுத்தனமாக அது பண்ணுறா. யாராவது பேசுனா அதை உள்வாங்கணும், காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. எதெடுத்தாலும் ஆகாது விளங்காது. இப்படிப்பட்ட மனோநிலை உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நல்லா கவனிச்சுக்கணும். கணவனுக்கு உங்களுக்கு என்ன சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் பேச்சை நீங்கள் கேட்குறதில்ல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவருக்கு கேட்குற மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவெஞ்ச், பழி வாங்குறாங்க. இது பண்பட்டவர்களுக்கும் வருது, வயதானவர்களுக்கும் வருது. எனக்கு தெரிய 75 வயசு ஒரு பெண்ணுக்கு 80 வயது ஆணுக்கு 2 பேருக்கு சண்டை. இந்த வயதில் என்ன இருக்க போதுன்னு கேட்குறோம். அவர்களுக்கு தான் இந்த சண்டை இருக்குது அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சாமின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது. அப்படி இருக்கும்போது கணவனை இதுக்கு என்ன வழிமுறைனா, வளம்புரி காய் அப்படின்னு இருக்கு. வளம்புரி காய், அந்த வளம்புரி காய் அப்படிங்கிறது வளைஞ்சு இருக்கும். அது ஒரு மூலிகை. அதை நீங்கள் சாம்பிராணியில் போட்டிங்கன்னா 12 வகையான பூதகணங்கள் நீங்கும். 12 வகையான பூதகணங்கள், பூத பிரேத பிசாச பிரம்மராட்சச காளி சராளி வடுகாதி பைரவாதி தோஷ பூத பிரேதாதிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த வளம்புரிக்காய் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மாந்திரீகத்தில் இந்த வளம்புரிக்காயும் இடம்புரிக்காயும் தான் சேர்ந்துருக்கும். இதுக்கு பேர் முடிச்சுக்காயினே பேர். பெரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னாலும் இந்த 2 காயை வச்சு சேர்க்கலாம். கணவன் தவறான வழியில் போனாலும் இந்த காயை பயன்படுத்தி செய்யலாம். அதற்குரிய வித்தைகள் விவரங்கள்லாம் ஐயாவுக்கு தெரியும். விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.